இஸ்ரவேல் எகிப்திலே அடிமையாக இருந்த பொழுது தன் பார்வோன் இஸ்ரவேல் பெருகாதபடிக்கு அவர்களை கடினமான வேலைகளை கொடுத்து வாழ்க்கையை கடினமாக்கினான். ஆனாலும் அவர்கள் பழுகி பெருகி கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது ஒரு சட்டம் போட்டான், இனி பிறக்கப் போகும் எல்லா ஆண் பிள்ளைகளையும் இஸ்ரவேல் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒரே ஒரு பிள்ளையை பாதுகாக்கும்படிக்கு தன்னுடைய தாய் காப்பாற்ற எண்ணினால், ஆனால் முடியாத பொழுதோ அதை நைல் நதியிலே விட்டால். என்ன ஆச்சரியம்! எந்த பார்வோன் கொன்று போட வேண்டும் என்று சட்டம் போட்டானோ அதே பார்வோனின் வீட்டிலே பார்வோனின் வீட்டு மகனாக அந்த குழந்தை வளர்ந்தது. ஆம், அந்த குழந்தை வேறு யாருமில்லை, இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி செங்கடலின் வழியாக கடந்து வரச் செய்து இஸ்ரவேலின் தேசத்துக்கு நடத்தின அந்த மோசே. ஆம், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை யார் அழிக்க வேண்டும், உங்கள் எதிர்காலத்தை யார் நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை கொண்டே உங்களை உயர்த்தி அவர்களை கொண்டே இயேசு உங்களை பெருக பண்ணுவார்.